கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் பெரியவரும் மகா உயர்ந்தவருமா இருக்கிற நம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு என்றும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்கள் எந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்துல எதிர்பார்ப்போடு அவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு புலம்பலோடு ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் இன்றைய தினம் உங்களை நிச்சயமாக அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு எந்த காரியத்துல கர்த்தர் ஜெயம் தர விரும்புகிறீர்களோ நிச்சயமா அந்த காரியத்துல இன்றைய தினம் ஜெயத்தை தர அவர் போதுமானவரா இருக்கிறோம். சற்றேன்னு சந்தேகப்படாதபடிக்கு, சற்றேன்னு அவிசுவாசப்படாதபடிக்கு, சற்றேன்னு சஞ்சலப்படாதபடிக்கு அவருடைய பாதத்துல உண்மையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களுக்கு விடுதலை தரும். உங்கள் விசுவாசமானது ஒருபோது குன்றி போகாதபடிக்கு உங்கள் விசுவாசத்துல பூரணம் உடையவர்களாக நீங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய காத்திருக்குதல், நம்முடைய காத்திருக்குதல் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. காத்திருக்குதல் ஒரு நாள் நம்மை விட்டு தூரம் போக காத்திருக்கும் போது அவர் பல அற்புதங்களை நமக்காய் செய்ய வல்லமை உடையவரா இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது. கர்த்தருடைய வேலை வராதது நிமித்தம் கொஞ்சம் தாமதமானாலும் கர்த்தருடைய வேலை வந்த போது அங்க என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. தண்ணீரை, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றி எல்லாம் அந்த முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் மிகவும் சுவை உள்ளதாக கர்த்தரால மாற்ற முடியும் என்றால் நீங்க லேசா பெற்றுக்கொள்ளுகிற அற்புதத்துக்கும் கஷ்டப்பட்டு வாங்கி கொள்ளுகிற அற்புதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கும் காத்திருக்காமல் கேட்டவுடனே பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. தேவச்சனமே காத்திருக்கிறது நிமித்தம் நான் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம், போராடுகிறோம். ஆனா அந்த காத்திருக்கிற வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமடி வந்து விடுகிறது. இவ்வளவாய் காத்திருக்கிறேனே, இவ்வளவாய் ஜெபிக்கிறேனே, இவ்வளவாய் துதிக்கிறேனே, இவ்வளவாய் தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறேனே, இவ்வளவாய் காத்திருந்த பலன் இல்லை என்று மனமடி வருகிறது. ஆனா காத்திருக்க கூடியது ஒரு தேவ ஜனங்களுக்கு உரியதா இருக்கிறது. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு காத்திருக்கிற அனுபவம் நிச்சயமா வேணும். காத்திருந்து தேவ சமூகத்துல ஜெபிப்பீர்கள் என்றால் அது மிகவும் பெரிதான ஜெபமாய் மாறிவிடும். உங்களுக்குள்ளே காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை என்றால் நிச்சயமா கர்த்தரோடு இணைந்திருக்கக்கூடிய அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்காது. உங்க வாழ்க்கையில காத்திருந்து தேவ சமூகத்துல பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கும் போது அது வித்தியாசமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். கர்த்தருடைய வேலை வருவதற்கு முன்னே நாம் கேட்கிறதும் கர்த்தருடைய வேலை வந்த பிறகு நமக்கு கிடைக்கிறதுல அது பெரிய ஒரு மாற்றம் உண்டு. நாம் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறோம், கர்த்தாவே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடனடியாக விடுதலை கிடைக்கல என்றா, இவ்வளவு போராடியும் விடுதலை கிடைக்கல என்று சோர்ந்து போகிறோம். அதே நேரம் போராடி போராடி ஜெபித்து அந்த விடுதலை வாங்குறோம் பாருங்க. கர்த்தருடைய அன்பை விட்டு ஒரு நாள் நம்மை நீங்க செய்யாது. நாம் தானாய் விடுதலை வாங்குறோம் என்றா நிச்சயமா நம் காற்று திசை மாறுகிறது போல நம்முடைய வாழ்க்கை மாறி போய்கொண்டே இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு நமக்குள்ள ரகசியம். இன்னைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம்? கர்த்தருடைய வேலை என்கிற தலைப்புல ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புற தேவச்சனமே. கர்த்தருடைய வேலை என்கிறது, கர்த்தருடைய வேலை வரும்போது அது அசாதாரணமான காரியங்களை செய்யும். தேவனாலே பராக்கிரமும் செய்ய முடியும், தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். காற்றையும் கடலையும் கூட அவரால் அடக்க முடியும். காத்திருந்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அது மாறாததா இருக்கும். மறவாததாக நம்முடைய நினைவை விட்டு நீங்கி போகாததா இருக்கும். அது ஆழத்திலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். காத்திருக்கிறது என்பது உன்னதத்தில் இருந்து ஆழத்துக்குள்ள இருந்து பெற்றுக் கொள்ளுகிற அந்த அன்புக்கும் ஆழத்துக்குள்ள இருந்து வாங்கி கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்திற்கும் லேசா லகுவா பெற்றுக் கொள்ளுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கும். லகுவா பெற்றுக் கொள்ளுகிறது கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே இதுதானே என்று சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா ஆழத்திலிருந்து ஒரு உன்னதத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறது நாம் எப்போதுமே இது நான் எவ்வளவாய் போராடி பெற்றுக்
பெற்றுக்கொண்டது, எவ்வளவாய் தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொண்டது, இதை எப்படி என்னால விட முடியும் என்று சொல்லி அதுக்குள்ள ஒரு பக்தி வரும், அதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், அதுக்குள்ள ஒரு ஈடுபாடு நமக்குள்ள வரும். அந்த ஈடுபாடுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் உரியது. தேவ ஜனமே, நாம் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய இடைப்படாத பட்சத்துல நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும். இப்பொழுது ஜெபிக்கிறேனே, ஏசப்பா என்னோடு பேசலே, உண்மையா ஒரு ஆவிக்குரிய மனுஷன், உண்மையா கர்த்தரை நேசிக்கிற மனுஷன், உண்மையா கர்த்தருக்காக பாடுபடுகிற மனுஷன், உண்மையா கர்த்தருக்காக உழைக்கிற மனுஷனுக்கு அப்படிப்பட்ட தாகம் வரும். நான் தேவனோடு பேச நினைக்கிறேன், ஆனா அவர் என்னோடு பேசலையே, இவ்வளவு வாஞ்சிக்கிறேன், இவ்வளவு பிடி இடைப்படலை என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அது பொறுமையோடு காத்திருந்து, அப்பா என்று பேசுங்க, உங்க செல்ல பிள்ளை நான் வந்திருக்கேன் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்துல உரிமையோடு கேட்டு அதை காத்திருந்து அந்த அவர் பேசுகிற அந்த வார்த்தை நம்முடைய மரண நாள் வரைக்கும் நம்மை விட்டு நீங்காததாக நம்மோடு கூட இருக்கும். தேவச்சனமே, பல வழிகளில் சத்ருக்கள் வந்து நம்மளை அழிக்கும்படி வகை தேடுவோம். வியாதியை கொண்டு போடுவோம், பலவீனத்தை கொண்டு போடுவோம், மரண இருளை கொண்டு போடுவோம், பண கஷ்டத்தை கொண்டு போடுவோம், பிள்ளைகள் நிமித்தம் சமாதான குறைபாடு கொண்டு வருவோம், நம்முடைய குடும்பத்தார் நிமித்தம், கணவர் நிமித்தம், மனைவி நிமித்தம், மாமியார் நிமித்தம், மாமனார் நிமித்தம் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள சத்ருவானும் திணிக்க பார்ப்பான். ஆனா அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பலன் நமக்குள்ள யார் தர தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பலன் நமக்குள்ள இல்லாத பட்சத்துல நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து என்ன பலம், இருந்து என்ன பலம், கர்த்தரை நேசித்து என்ன பலம் என்ற ஒரு முடிவுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா உலகத்தில் இருப்பவனிலோ நமக்குள் இருக்கிற ஒரு மிகவும் பெரியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவச்சனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படிதான் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், சத்துருவினாலும் மனிதர்களினாலும் அவனுக்கு இருந்த நன்மையை அமலேக்கியர் பறித்து கொண்டு போனது நிமித்தம் அவன் வடித்த கண்ணீர்னால் அவன் எல்லாராலையும் கைவிடப்பட்டான், நெகிழப்பட்டான், எல்லாராலையும் அவன் வெறுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். இங்க வேதம் சொல்லப்படுகிறது, ஏசாயா சங்கீதம் 23 அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவச்சனமே, நீங்க பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படி என்றா உங்களுக்கு யார் சத்துருக்களா இருக்கிறார்கள்? உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு எதிராக எழும்புற சத்துருவானவன் யார்? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க தலை குனிந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ தேவனை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், தேவனுக்காக ஓடுகிறேன், ஆனாலும் சத்துருக்களுக்கு முன்பாக இன்னும் தலை குனிய வேண்டிய நிலைமை தானே என் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வந்த பாடு இல்லையே, என் வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் என்று பார்க்கிறார். ஆனா என் வாழ்க்கையில நான் விடுதலையோ பெற்றுக்கொள்ள விடாதபடி ஏதோ ஒரு சத்துரு என் வாழ்க்கையில குறுக்கிடுகிறானே, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு அமலேக்கு, ஏதோ ஒரு மீதியா என் வாழ்க்கையில கிரியை செய்கிறானே, ஏதோ ஒரு எமோரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறுக்கிடுகிறானே, தேவனோடு உறவாட விடாதபடி, தேவ அன்பில நிற்க விடாதபடி ஏதோ பிரச்சனைகள் என்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் விடுதலை வருகிறது போல இருக்கிற மற்ற நேரத்தை பார்த்தால் அப்பொழுது நான் மிகவும் பலவீனத்தோடு படுத்த படுக்கையை போய் கொண்டிருக்கிறேன். அந்த படுக்கை விட்டு என்னால எழும்ப முடியல, எனக்கு விடுதலை வரல. எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு வழி ஆயத்தம் பண்ணுவாரா? அல்லது நான் வீடு கட்டி வைத்திருக்கிறேன், கடன் பிரச்சனை நிமித்தம் வீடு விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள நான் தள்ளப்படுகிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு விடுவேனே, எல்லாராலும் தூசிக்கப்பட்டு விடுவேனே, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு விடுவேனே, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண மாட்டாரே என்று பல வேதனைகளோடு, பல போராட்டங்களோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், நீங்க ஏறிடுங்க, சத்துருக்களை முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுங்க என்று சொல்லி ஜபிப்பீர்கள் என்றா காத்திருக்கிறதை குறித்து வேதனைப்படாதபடி, சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் மண்டையில் இருக்கிற நீர் என்னை விடுவிக்கிற வாரைக்கு நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அப்பாவுடைய பாதத்திலே உண்மை உத்தமமா இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார் தெரியுமா? எந்தெந்த ஜனங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ, யார் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை தூசித்தார்களோ, இவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி
யாரெல்லாம் உங்களை கைவிட்டார்களோ இவர்களால ஒன்றும் இயலாது, இவர்கள் இருக்கிறதே வேஸ்ட் என்று சொல்லி எந்த மனுஷன் மூலம் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கடந்து வந்ததோ அதே மனிதர்களுக்கு முன்பாக என் தேவனாகிய கேட்டு நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கையில வைத்திருக்கிறது உண்மைதான், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட எழுப்புகிறது உண்மைதான், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது உண்மைதான், உங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்குரிய சாட்சியை பகிர்ந்து கொள்வது உண்மைதான், உங்க குடும்பத்தை கர்த்தருடைய பாதையில நடத்துவது உண்மை என்றால், நீங்கள் கர்த்தருக்காக நிற்பது உண்மை என்றால், கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற பாருங்க. தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாய் அவருடைய அபிஷேகம், அவருடைய விடுதலை, அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு சத்துருக்களை முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி நமக்காக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பார். வேதம் சொல்லப்படுகிறது, உன் போக்கை உன் வரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லப்படி என்றால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இன்றைக்கு தேவச்சனமே, கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினார் என்றால் ஒருவனும் உனக்கு எதிர்த்து பேசக்கூடாதபடிக்கு, ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்திலே கர்த்தாவே, நான் உமக்காக காத்திருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும், எங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும். தேவச்சனமே, தாவீதை கர்த்தர் கொம்பை கொண்டு அபிஷேகம் பண்ணினா அந்த கொம்பினால வந்த அபிஷேகம் அவனுக்கு உயர்வை கொண்டு வந்தது. தேவச்சனமே, அந்த அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு நம்முடைய தலைகள் மேல் வைத்திருக்கிறார், இன்றைக்கு நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு தூரம் போகாது. ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பாடுகள் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே அது தூரம் போகக்கூடிய அபிஷேகமே அல்ல. கர்த்தர் வாஞ்சை உள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்கி கொண்டே இருப்பார். நாம் வாஞ்சையோடு கேட்க கேட்க கேட்க, வாஞ்சையோடு எதிர்பார்க்க பார்க்க பார்க்க நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக அந்த அபிஷேக வல்லமை வெளிப்பட, அந்த ஜெப வல்லமை வெளிப்பட, அந்த துதியின் ஆராதனை வெளிப்பட, இதோ பலவீனங்கள் மாற, கட்டுகள் உடைய, பிசாசின் கோட்டைகள் தகர்க்கப்பட, சத்துருக்களின் கிரியைகள் முறியடிய கர்த்தருடைய வேலை வந்ததென்றால் அதை ஒருவரால் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் கணவரை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய வேலை வந்தது என்றால் நிச்சயமா அதை யாராலும் தடை பண்ண முடியாது. தாவீதுடைய தலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தலை கர்த்தர் ஆகிய தேவன் அபிஷேகம் பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் உடைக்கப்பட்ட பாத்திரம், நமக்குள்ள ஒன்றுமே இல்லை, நாம் உடைந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் யாரு? மண், வெறும் மண். அவர் குயவன், நாம் வெறு களிமண். இந்த களிமண்ணான நமக்குள்ள கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? இந்த களிமண்ணாகிய பாத்திரம், நமக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிறது என்றால் அவருடைய அபிஷேக நீரூற்றி நமக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்க. வாஞ்சை உள்ள ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்கி கொண்டே இருப்பார். வாஞ்சை உள்ள பாத்திரத்தை அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நாம் வாஞ்சையோடு கேட்க 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 அவர் வல்லமையா நமக்குள்ளே இடைப்படுகிற தேவன். உலகம்தான் யார் நம்மை கைவிட்டாலும், உலகமே கைவிட்டாலும் தேவச்சனமே, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத யாராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய வேலை வந்து விட்டது என்றால் சத்துருவை எதிர்த்து நின்றாலும், உலக மனிதனை எதிர்த்து நின்றாலும், என் சனமே உன்னையும் என்னையும் நடத்த, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் எடுத்த, நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய, நம்முடைய தலை அபிஷேகத்தினால் நிரப்ப என் தேவன் உண்மையுள்ள பரிகாரியாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டாம், யாரை குறித்து பயப்பட வேண்டாம். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவர். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், இதே சத்துருக்கள் மத்தியில, நிந்தைகளின் மத்தியில, தூஷணங்களின் மத்தியில, பரியோசங்களின் மத்தியில
கைவிடப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில, குடும்பத்தார் மத்தியில நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலை வரும். அந்த வேலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமா நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம் என்றால் நம்மை மேன்மைப்படுத்தவும் நம்மை உயர்த்தவும் அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் படுத்தினீர். நமக்கு இன்றைக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு முன்னாக கடந்து செல்லுகிறார். தேவச்சனமே, ஆக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது அவர் நிச்சயமா நமக்காக அற்புதம் செய்வார். யோவான் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். தேவச்சனமே, இயேசுக்கு அன்பான சீசர் லாசருவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த லாசரு மரணம் பலவீனப்பட்டவனாக மரித்து போய்விட்டான். மரித்து போன பிறகு இயேசுவினிடத்தில் ஆள் பலவீனமா இருக்கும்போது இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பும்போது அவர் வரவில்லை. ஆனா மரித்து 3 நாள் கழித்து என்ன செய்கிறார்? அதே இடத்துக்கு வருகிறார். அவர் வருகிறதை கேள்விப்பட்டு மார்த்தாள் ஓடி போய் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி போகிறார். மரியாளோ வீட்டிலே அழுது கொண்டு இருக்கிறார். மார்த்தாள் ஓடி போகிறதை பலர் பார்த்து அவளோடு கூட போகிறார்கள். அவள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இன்றைக்கு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் போராட்டம் ஏன் வருகிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் ஏன் பிரச்சனைகள் வருகிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஏன் பல நேரம் தத்தளிப்பு வருகிறது தெரியுமா? நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலாம். கர்த்தருக்காக பின்பற்றக்கூடிய காரியங்கள்ல பின்பற்றலாம். நான் கர்த்தரை நேசிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தரை நேசிக்கல. இன்னும் ஒண்ணு, இந்த பாடுகள் வருகிறது, அது கர்த்தருடைய வேலை வருவதற்கு. இந்த பாடுகள்ல நாம் பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்காக சகித்திருக்கிறோமா என்பதை பார்க்கும்படியாக மரியாள் வீட்டுல அழுது கொண்டிருந்தா. மறுபடி மார்த்தாள் மரியாள் இடத்தில் வந்து சொல்லுகிறான், போதகர் வந்து விட்டா, உன்னை தான் அழைக்கிறார் என்று சொல்லும்போது மரியாள் ஓடி போய் அழுது, இயேசுவே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவளும் அழுகிறதை பார்க்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உரத்த சத்தமாக லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது யாராலையும் பிரமிக்க முடியுமா? பிரமிக்கவே முடியாது. நாம் ஆவிக்குரிய ரீதியில செத்தவர்களாக தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்க முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய வேலை வந்த போதுதான் அந்த லாசரை உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, என்ன சத்தமா? உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். உடனடியாக என்ன நடக்கிறது? லாசரு உடனடியாக வெளியே வருகிறார். அவர் சீசர்கள், எந்த மனிதர்கள் லாசருடைய கால்களை கட்டினார்களோ, கைகளை கட்டினார்களோ, அதே மனிதர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள். தேவச்சனமே, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாற வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலுடைய இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் மாற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கனவு மனைக்குள்ள பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோட காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி வருவார். அவருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவருடைய விடுதலை நிச்சயமாய் காண்பீர்கள். அவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுறது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து சொன்னா, உன்னுடைய கட்டுகளை அறுத்து விடுங்கள். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த நிலைமையில நான் கட்டப்பட்டிருக்கிறோம்? தேவனை ஆராதிக்க விடாதபடி, தேவனை நோக்கி செபிக்க விடாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க விடாதபடி, சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க விடாதபடிக்கு கூனி குறுகி போய் ஒளிந்து மறைந்து கொண்டு எல்லாராலையும் மறக்கப்பட்டவர்களாக, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதே சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, நான் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண போகிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆக நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி செபிக்க வேண்டும். எந்த நன்மை இழந்தாலும் ரெட்டிப்பாய் நிச்சயம் தருவா. நான் இந்த பணத்தை கொடுத்து, இத்தனை வகைகளை கொடுத்தேன், நஷ்டமாகி போச்சே, இனி எல்லாம் திரும்ப வருமா?
கர்த்தரை நேசித்து பாருங்க, நிச்சயமா வரும். எதை இழந்தீர்களோ அதை மறுபடி உங்களுக்கு தர அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். மறுபடி உங்க குடும்பத்தை எடுப்பித்து கட்ட வல்லமையுடையவரா இருக்கிறீங்க. எந்த சத்துருக்களும் முன்பாக நீங்க மனம் ஒடைஞ்சு போய் பேசினீங்களோ அதே சத்துருக்களும் முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியதான் போகிறது. உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பன். மீதியானியருடைய கைக்கு உங்கள் குடும்பத்தை தப்பி வைப்பார். பெலிஸ்தியன் கைக்கு அவர் உங்களை குடும்பத்தை தப்பி வைப்பார். உங்கள் ஆசீர்வாதத்தை எல்லாம் சத்துரு சூறையாடி கொண்டு போய்விட்டானா? உங்கள் சமாதானத்தை சத்துரு பறித்து கொண்டு போய்விட்டானா? ஒரே ஒரு மகள் தான் உண்டு, அவளை தான் எல்லாவற்றிலும் நான் நம்பினேன். என் மகள் எனக்கு துரோகம் செய்து விட்டாள் என்று கதறி கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழிய. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க கடவுது. உன் விசுவாசம் கர்த்தரோடு இருக்க கடவுது. உன் விசுவாசமாகிய தேவனை நோக்கி பாரு. அவரால் தான் உனக்கு விடுதலை உண்டு. லாசருவை மனிதரால கட்டவிழ்க்க முடியல, என் தேவன் தான் கட்டை அவிழ்த்தார் என்றான். உன்னுடைய கட்டுகளை போராட்டங்களை உடைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் மாறும்போது, உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும் என்றா, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் மாறும்போது சத்துருக்களும் உனக்கு முன்பாக வந்து பணிவார்கள். சத்துருக்களும் உனக்கு முன்பாக வந்து விழுவார்கள். ஆகிய சத்துருவை கண்டு பயப்படாதபடி கர்த்தர் எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிற, என் கண்களுக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிற என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் முகம் எப்பொழுது பிரகாசம் அடையும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேத சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அண்ணால பார்த்தீங்களா? அவள ஒரு பெரிய தீர்க்கதரிசி, செபிக்கிறாள், துதிக்கிறாள், மன கிளேசத்தை ஊற்றுகிறாள், விசுவாசம் உள்ளவளாய் கடந்து செல்லுகிறாள். அப்புறம் அவள் துக்க முகத்தோடு இருக்கவில்லை. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். மறுபடியும் குழந்தைகளை கொட்டிக்கிறார். அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. அதே விசுவாசம். எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போகிறீர்களோ, ஐயோ இவர்கள் எல்லாரும் இடத்துல நான் தலை குனிய வேண்டியது இருக்கிறதா, இவர்கள் எல்லாரையும் விட நாம் கூனி குறைய போக வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு, கஷ்டத்தோடு, புலம்பலோடு, அழுகையோடு நீங்கள் காணப்படலாம். கவலைப்படாதீங்க. இந்த கொஞ்ச நாட்கள் மட்டும் கர்த்தருடைய வேலை வெகு சீக்கிரமாய் வரும். உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறார். யோசேப்புடைய சிறுமி அறிந்தவர்கள் தானே, யோசேப்புடைய வேதனை அறிந்தவர்கள் தானே, யோசேப்பு எல்லாராலையும் பகைக்கப்பட்டவர் தானே. அதே போல போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில தர போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக போகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்ப திருப்பு முனை உண்டாக போகிறது? என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். என் வீட்டில் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நன்மை நான் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேலை வரைக்கும் நீங்க இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பதில் உண்டு. உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஏசப்பா அன்பா நேசித்த லாசரு தானே, அந்த லாசருவே மாறித்தான். ஆனா கர்த்தருடைய நாம மகிமைப்படு பொருட்டாக அந்த லாசரை மறுபடியும் உயிர்ப்பித்தது போல உங்க வாழ்க்கையில இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் ரெட்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கடந்து வரும். மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினார் என்றா, உங்க மரித்து போன செத்து போன சந்தோஷத்தை, உயிர்ப்பிக்க மாட்டாத உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்மா செத்து போயிட்டு முடியல, என்னால உணர்வடைய முடியல, என்னால உயிர் பெற முடியல, என்னால விடுதலைக்குள்ள கடந்து வர முடியல என்று நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நிச்சயமா ஏற்ற வேலை வரும்படிக்கு இதே சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தேவனாக, உங்க ஆத்மாவில பலன் கொடுக்கிற தேவனாக, உங்க ஆத்மாவில ஒரு உயிர் மீழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தேவனாக, பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாம் நீங்க சொந்தக்காரர்களாய் மாறும்படிக்கு இந்த போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து அவருக்காக நீங்க அவரையே பின்பற்றுவீர்கள் என்றா, இதோ கர்த்தர் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாவற்றிலும் மேன்மையாகவோ ஆசீர்வாதமாக உயர்ந்ததாக சிறந்திருக்கும்படி உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் தலைமுறைகளை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவிகளை, உங்கள் பெற்றோர்களை கர்த்தர் படுத்துவார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக தேவச்சனமே, இந்த காலத்தை போராட்டம், பிரச்சனைகள், பாடிகள், கஷ்டங்களை கண்டு சோர்ந்து
போகாதபடிக்கு பொறுமையோடு அவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்காக உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிற எனக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த விடுதலை வேணும், என் ஜெப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் வேணும், என் குடும்பத்துல இந்த விடுதலை வேணும், என்னுடைய சிறையிருப்பு திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்ற வேலை வரும்படிக்கு அப்பாவுடைய அற்புதம் நடக்கும். குழந்தை இல்லாதபடிக்கு வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல கடந்து வருகிறது. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாமே. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. தாகத்தோடு, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு தகப்பன எத்தனையோ ஜனங்கள் அப்பா இந்த தொலைக்காட்சியின் முன்பாக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் தகப்பன. அத்தனை ஆத்துமாக்களின் செல்ல தகப்பன் தொட்டு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துதாகணும்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்துதாகணும்பா. சகல ஜனங்களை பார்க்கல உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணணும்ப்பா. உம்முடைய பிள்ளையுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளையுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டுமாப்பா. வாலிப மகளே, 3 வருடமாய் கொடும் பிசாசின் போராட்டத்தினாலே அவதிப்பட்டு மிகவும் கதி கலங்கி, ஐயோ என் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டமா, என்ன எங்கு கோடினா எங்கு சென்ற விடுதலை கிடைக்கும் என்று அலறி துடித்து கொண்டிருக்கிற குடும்பத்தை கர்த்தரினை காண்பிக்கிறார். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், வஸ்திர தொங்கலை தொட்டு போதே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்துக்குள்ளே கடந்து வருகிறது. உன் வாலிப மகளை கர்த்தர் பார்க்கிறார். அவளுக்கு இன்றைக்கு பூரண விடுதலை. கர்த்தருடைய வல்லமை அவள் மீது கடந்து வருகிறது. மாந்திரிகத்தினாலே கட்டப்பட்ட அவதிப்பட்டு துடித்து கொண்டிருக்கிற வாலிப மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறார். அவளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலை நீ பார்ப்பார். இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ பார்ப்பார். சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகளை விட்டு வெளியேறி பிசாசு என்று ஒப்பு கொண்டிருக்கிறார். அவளை அடிமைப்படுத்துகிறார். அவளுக்குள்ளே கிரியை செய்கிறார். அந்த கார கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முற்றிலுமாக அழிந்து போகட்டும். வாலிப மகளை வீட்டில் விட்டு எங்களுக்கு ஒரு இடம் செல்ல முடியலையே, ஒரு காரியம் பார்க்க முடியலையே, என்ன பண்ணுவேன் என்று வழி தெரியல என்று வேதனையோடு கண்ணீரோடு துடிக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண போகிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போடைய அற்புதம் குடும்பத்தில் நடக்கிறது. நீ அற்புதத்தை காண்பார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை கடந்து வர அப்பா நீர் அற்புதம் செய்து விட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ரீகபால் அபோரபோ ஷகர் ரகா. கர்த்தருக்கு பயப்படுகிறார். பெரியோரை சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சிறு பிள்ளை 3 வயது ஆகிறது. அவளுடைய சரீரத்துல ஒரு சிறு கட்டு இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருடைய வல்லமை அந்த பிள்ளை நிரப்புகிறது. ரீகபால் அபோரபோ ஷகர் ரகுந்த ரீகபா. பொல்லாத பிசாசினால் வருகிற இந்த பலவீனங்கள் நசரீனுடைய இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது பிள்ளையுடைய சரீரத்தை விட்டு அழிந்து போகட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொண்டிருக்கிறோம். கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளோடு போராடி கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் அப்படி அற்புதம் இன்றை நடந்துதான் ஆகணும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ண நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம் பெருகப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.